வணக்கம் மக்களே. காங்கிரஸ்காரனுக்கு சூடு சொரணை மானம் வெக்கெல்லாம் இருக்கா? கசங்காத வேட்டி கட்ட செல்றிய, உனக்கு வெக்க மயிர் இல்லையா? எப்படியா நீலாம் கசங்காத வேஷ்டி சட்டையை கட்டிட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி ஒரு படு லோக்கலாக ஒரு கேவலமான பேச்சை பேசியிருக்கார். நான் பேசலைங்க, செந்தமிழன் சீமான் பேசியிருக்கார். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் பேசியிருக்கார். மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம பல்வேறு விஷயங்கள்லாம் பேசுவார். நான் ஆமக்கறி சாப்பிட்டேன், மான்கறி சாப்பிட்டேன், AK-74 வச்சு சுட்டேன் அப்படின்லாம் சொல்லுவார். நம்மளாம் AK-47 தான் கேட்டிருப்போம். அவர் AK-74 வச்சு சுட்டேன்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றி ரொம்ப கேவலமாக பச்சையாக ஒரு பொது வெளியில் பேசியிருக்கார். ஏன் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தான் அண்ணன் சீமானுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் தாய்மாமன் சீரெல்லாம் தூக்கிட்டு போனார். என்றைக்கு இந்த தாய்மாமன் சீர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் வீட்டுக்கு போச்சோ, அன்னையிலிருந்து அண்ணன் காங்கிரஸையும் தாவேக்காவையும் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டார். சமீபத்தில் கூட மின்னம்பலம் செய்தி சேனல் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் அனிதா ராதாகிருஷ்ணனை பேட்டி எடுக்கும்போது அந்த பெண் பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, சீமானுக்கு இப்போ குழந்தைக்கு சீர் கொடுத்தீங்க, ஏற்கனவே அவருக்கு ஒரு பெரிய பையன் இருக்கான், அந்த பையன் பிறக்கும்போதெல்லாம் தாய்மாமன் சீர் கொடுக்கலையே, ஏன் இப்போ மட்டும் திமுகவுக்கு திடீர் பாசம்? முதல் குழந்தைக்கு இதே தாய்மாமன் சீர் போச்சா? இது சீமானனுக்கு வயசு 60. சரி, அது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தை காடி பிறந்திருக்கான்னு அவர் சொல்லும்போது அதை அந்த சீர்கொண்டு போய் அதை பண்ணல. அதுக்கு முன்னால் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த நேரம் அவர் 8% இடம் ஏற்கனவே வாக்கு வாங்கியிருந்தார். இந்த இடம் 5% ஆயிற்று. அவருக்கு மனதிலே ஒரு தளர்வு ஏற்பட்டது. ஆனால் ஒரு தமிழராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தளரக்கூடாது என்ற வகையிலே, அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே, அதற்கான செயலை செய்ய வேண்டும் என்ற வகையிலே தங்கைக்கு சீர்கொண்டு சென்றே தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை. இப்ப எப்படி சார் இருக்கு மாமா மச்சான் உறவு? நல்லா இருக்கு. நியாயமான கேள்வி தாங்க. 2வது பிள்ளை கொடுக்கணும்னா முதல் பிள்ளை கொடுத்துருக்கணும்ல. அப்போது தாய்மாமன் சீர் என்ன சீர், சரியான முறை சரியாக செய்யலைன்னு தானே அர்த்தம். ஸோ இது ஒரு அரசியலில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஸோ சீமானுடைய இந்த நிதானம் தவறிய பேச்சுக்கள் இதெல்லாம் ஒரு பண்பட்ட தலைவர் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க பொது வெளியில். அதாவது சீமானுடைய தோல்வியின் அதாவது ஒரு கட்சி தொடர்ச்சியாக தோல்வி அடையும் போது ஒரு தனக்கு தானே அதே ஒரு கோபம் வந்துடும். ஒரு கோபம், என்னடா நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கோம், எவனுமே நம்மளை வெற்றி பெற வைக்க மாட்டேங்கான், அதுவும் சீமானே டெபாசிட் போயிடுச்சு அவர் போட்டிட்ட தொகுதியில். ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்குள்ளே சீமான் இருக்கார். ஸோ அதன் வெளிப்பாடாக சீமான் இப்படி பேசிட்டாரா? ஸோ ஏன் சீமான் இந்த மாதிரி தரம் தாழ்ந்த பேச்சுக்களை, ஒரு பக்கம் சாட்டை துரைமுருகன் ரொம்ப கடுமையாக கேவலமான பேச்சுக்களை எல்லாம் பேசிகிட்டு இருக்கார், இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு படிக்கு மேலே போய் அவரோட நான் இன்னும் பயங்கரமாக பேசி கேட்டேன்னு சொல்லி சீமான் பேசிகிட்டு இருக்கார். ஸோ என்ன நடக்குது நாம் தமிழரை குச்சி, ஏன் இந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த பேச்சுக்களை அண்ணன் சீமான் பேசிகிட்டு இருக்கார், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். செந்தமிழன் சீமான் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் ரொம்ப ஆவேசமாக பேசக்கூடிய மனிதர். அவருடைய பேச்சுக்கள்லாம் கேட்டிங்கன்னா அப்படி நரம்புலாம் அப்படி புடைத்து எழும். இந்த ரச்சகன் படத்தில் வந்த மாதிரி அப்படி நரம்பு புடைக்க பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் அண்ணன் சீமான். நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் சமீப காலமாக அவருடைய பேச்சும் சாட்டை துரைமுருகனுடைய பேச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டுருக்கு. ஒரு தோல்வி
தொடர்ச்சியாக ஒரு கட்சியை தோல்வி தாக்கும்போது ஒரு விரக்தி வந்துடும் உங்களுக்குள்ள. என்னடா நம்ம இப்படி தோத்துக்கிட்டே இருக்கோமே, எங்கேயே எவனுமே நம்மளை ஒரு ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏவை ஆக்கி கூட உள்ளே அனுப்ப மாட்டேங்கானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அந்த விரக்தியுடைய வெளிப்பாடாக அவர் இப்படி பொது வெளியில் பேசிகிட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது. இன்னொரு பக்கம் 76 வருட பாரம்பரியம், அவரே மக்கள் நீ வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ சீமான்லாம் ஆத்திரம், இதையும் நம்ம கணக்கில் கொள்ளணும்ல. ஸோ இப்படி தொடர் தோல்விகளால் ஒரு விரக்தி விளிம்பில் இருக்காரா சீமான் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. சமீபத்தில் அவர் ஒரு பொது நிகழ்ச்சியில் அவங்க கட்சி சார்ந்த ஒரு பாடகருடைய மறைவு இரங்கல் நிகழ்ச்சியில் பேசியிருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காங்கிரஸ்காரனுக்கெல்லாம் வெக்கம் மான சூடு சொரணெல்லாம் இருக்காடா, நீங்கள்லாம் சரியான ஆட்களாக இருந்தா உங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுங்கடா, தாவேகா கூட திரும்ப கூட்டணிக்கு போய் நின்று ஜெயிங்கடா. காங்கிரஸ் திமுக போட்ட பிச்சையில் தான் நீங்கள் எம்எல்ஏ இருக்கீங்க, எம்பியாக இருக்கீங்க. கசங்காத வேட்டி கட்டுறதுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படா வெக்கமா இல்லையா, வெக்கம் மயிரா இல்லையா அப்படின்லாம் பேசியிருக்கார். மயிருங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, அது அவரே சொல்கிறாரு. பட் அவர் பேசியதை தான் நான் சொல்கிறேன். நான் எதுவுமே தனியாக பேசுகிறேன். எனக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய தலைவர் காமராஜர் காங்கிரஸ்லேருந்து வந்தவர் தான். ஸோ இப்படி சீமான் ஏன் பேசணும்? திமுக தலைமையை குளிர்விக்கிறதுக்காகவா? அவர் ஏற்கனவே திமுக தலைமையை சந்திச்சிருந்தார். அதிலிருந்து அவருடைய பேச்சுக்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு மனிதனுக்கு அந்த வேகம் வரும்போது நாக்கு, நரம்பில்லாத நாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நாக்கு என்ன வேணாலும் பேசிடும். அதாவது ஒரு பழம்பெரும் படத்தில் என்எஸ் கிருஷ்ணனும் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் பேசுவாங்க, ஒரு பாடல் மூலமாக பேசுவாங்க. அப்போது என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டு போடுவார், உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அதற்கு புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் என்ன சொல்வார் அப்படின்னா, உலகத்திலேயே பயங்கரமான எது அப்படின்னா மதிகட்ட நயவஞ்சகரின் நாக்கு தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாக்கு தான் உலகத்திலேயே மோசமான ஆயுதம். ஒருத்தரை நீங்கள் என்ன வேணாலும் பேசிடலாம், அவர் கேவலப்படுத்திடலாம், அசிங்கப்படுத்தலாம், என்ன வேணாலும் செஞ்சிடலாம். பட் அது உங்களுக்கு தான் தீங்கா முடியும். அவர் வாங்கிட்டு போயிடுவார் மனசு கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு உங்களுடைய உறவை முறிச்சிட்டு போயிடுவார். பட் அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய தீங்காக பின்னால் அமையும். ஸோ அப்படி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், அந்த ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு அரசியல் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட்டை சீமான் அவர்கள் பார்க்கணும். அதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர் தோல்வியில் இருக்கார். யாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொடர்ச்சியாக தோல்வி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு விரக்தி வரும், அவங்களுக்கு ஒரு தனக்குள்ளே ஒரு கோபம் வரும். ஏண்டா இத்தனை தடவை நிற்கிறான், கட்சி தலைவரே கூட ஜெயிக்க முடியல, கட்சி தலைவருக்கே டெபாசிட் போயிட்டு அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு கோபம் வரத்தானே செய்யும். ஸோ அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இது இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏனென்றால் கடந்த முறை அவருக்கு 8.5% வாக்கு இருந்தது நாம் தமிழர் கட்சிக்கு. தாவேகா என்னைக்கு வந்ததோ அதிலிருந்து அவருடைய கடந்த தேர்தலில் நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் 4.5% சுருங்கிவிட்டேன். 4.5% ட்ராப் பண்ணால் பெரிய விஷயங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு தோல்வியின் விரக்தி வெளிப்பாடு தான் இந்த பேச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய அனுதாபியாக அண்ணன் சீமான் மாறிவிட்டாரோ, திமுகவுக்கு ஒரு சொம்பாக மாறிவிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நமக்கு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர்லாம் கொண்டு கொடுக்குறாரு. முதல் பிள்ளைக்கு கொடுக்கல, 2வது பிள்ளைக்கு கொண்டு கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் எப்படி சொல்கிறது, இந்த புள்ளிகளை எல்லாம் நீங்கள் கணக்கிட்டு ஒரு டாட்ஸ் எல்லாம் இணைத்து பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சூட்சமும் தெரியும். ஸோ என்னை பொறுத்தவரை அண்ணன் சீமானுடைய பேச்சு ஒரு கண்டிக்கக்கூடிய பேச்சு, ஒரு மோசமான பேச்சு. அவர் தொடர்ச்சியாக இப்படி பேசிக்கொண்டிருந்தார் என்றால் அவருடைய கட்சி தொண்டர்கள் வேணாலும் ரசிக்கலாம், அவருடைய அனுதாபிகள் வேணாலும் ரசிக்கலாம், பொதுமக்கள் இதை ரசிக்க மாட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.